விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 7ல 2 எவிக்ஷன் நடக்க போகுதாமா. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 இப்ப முடிய போற நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. யார் டைட்டில் வின்னர் ஆக போறாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகபட்சமா பேசிட்டு வருது. இந்த நிலையில நம்ம கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, என்னதான் தீபாவளியா இருந்தாலும் சரி, பர்த்டேவா இருந்தாலும் சரி, நியூ இயரா இருந்தாலும் சரி, எவிக்ஷன் தான் கண்டிப்பா இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படின்னு பார்த்தா நிக்சன் அண்ட் ரவீனா தான். நிக்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஐஷு போனதுக்கு அப்புறம் இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலேயே மக்களுக்கு இடையில இவருக்கு சில வரவேற்பும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு வாரமா அவர் பண்ண சில விஷயங்கள் ரசிகர்களுக்கு மத்தியில ரொம்ப கோவத்தையும் கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, பூர்ணிமா கூட சேர்ந்து இவங்க டான்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. சோ அதை பத்தி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிக்கிட்டும் இருந்தோம். அதே மாதிரி ரவீனா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பாப்பாவட்ட சுத்தி திரிஞ்சிட்டு இருந்த ஒரு பர்சன், என்னதான் மணி கூட அவங்க பழகிட்டு வரது நட்பு உணர்வு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க லவ்வர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கிடையில இவங்க 2 பேரும் இன்னைக்கு எவிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் வெளியில வந்திருக்கு. சோ இந்த வார நாமினேஷன்ல பட்டியல்ல தினேஷ், மாயா, நிக்சன், ரவீனா, மணி, விஜய் வர்மா இவங்க எல்லாருமே இருந்த நிலையில இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் ஒண்ணு வந்திருக்கு. டபுள் எவிக்ஷன் நடக்க போகுது, அதுவும் 2 பேர் போக போறாங்க அப்படின்ட்டு. சோ நிக்சன் மற்றும் ரவீனா அவர்கள் தான், என்னதான் மாயா ரொம்ப கம்மியான ஓட்டிங்ல இருந்தாலுமே அவங்க 0.1%ல இந்த தடவையும் தப்பிச்சிட்டாங்க. போன வாரமே ரவீனா அவர்கள் எவிட் ஆக வேண்டிய நிலையில இந்த வாரம் ரவீனா மாட்டிக்கிட்டாங்க. சோ பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்குமே டபுள் எலெக்ஷன் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆல்ரெடி நடந்திருக்கு. அக்ஷயா மற்றும் பிரேவோ 2 பேருமே ஒரே வாரத்துல வெளியே போனது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சோ கண்டிப்பா அடுத்த வர வாரத்திலையும் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படலாம். பிகாஸ் 8 கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. அதுல 2 பேர் இப்ப போயிட்டாங்கன்னா 6 பேர் கண்டிப்பா உள்ள இருப்பாங்க. அடுத்த டைமும் ஒரு 2 பேரை எவிக்ட் பண்ணிருக்கணும். மிட்ல யாராவது ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணா மட்டும்தான் கடைசியில டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.